ஸ்ரீ மாதா வாராகி நமோ நமகவும். எல்லாரும் கேட்டிருந்தீங்க, குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லைங்கிறாங்க சுவாமி, நாங்கள் சாமி ஆடுற பக்கம் போயிருந்தோம், வாக்கு கேட்க போயிருந்தோம், இந்த இடத்துல எங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லை, முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டாம். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாத நம்ம வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அதனாட்டி யாரில் சொன்னாலும் நம்பாதீங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் மனசால் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. வீட்டு பூஜை அறையில் இல்லை சாமி பூஜை தனியாக இருந்தாலும் சந்தோஷம், இல்லை ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன் சாமி அப்படின்னாலும் பரவாயில்ல, சந்தோஷம். அங்கே சாணத்தால் மொழுகி ஒரு செங்கலை நட்டு வச்சு அந்த செங்கலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் மொழுகி பொட்டு இட்டு மல்லிகைப்பூ சாத்தி அது பக்கத்தில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி அந்த உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வத்து பேரை தினமும் 108 முறை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டுவாங்க. அதுவே குலதெய்வத்தோட வாசத்தை பெருக்கும். அது மட்டும் இல்லாத பூஜை பண்ணுற நேரங்களும் சரி, வீட்டில் பொழுதிறங்கியும் சரி, இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. சண்டை கட்டிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. சாப்பிட்றப்ப அம்பாள் நமக்கு இன்னைக்கிட்ட பிக்ஷை நினச்சி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நன்னா முன்னோர்களை வேண்டிக்கிட்டு சாப்பிடுங்க. இதுவே உங்களுக்கு பித்ரு தோஷத்திலிருந்தும் குலதெய்வ தோஷத்திலிருந்து விடுபட செய்யும். இல்லைங்க சுவாமி எங்களுக்கு ஏதாவது மைத்தக்கடி வேணும்னா குலதெய்வத்தை தன் வீட்டில் அவசியம் பண்ணக்கூடிய குலதெய்வ விஷயமை ஆக்கர்ஷணமை அஞ்சனம் சொல்லக்கூடிய வகையில் அதோடைய மை விஷயங்களும் எந்திரங்களும் வரைஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். இந்த எந்திரமும் மையும் தான் கைப்பட தான் செய்கிறோம். அங்காட்டி எந்த ஒரு உங்கள் பிரச்சனையும் இருக்காது. அம்பாவை மட்டும் முழுக்க நம்பி பூஜை பண்ணி செய்கிறோம். ஸோ நீங்கள் அவசியம் வேணுங்கிறவா கீழ்கண்ட வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஸ்ரீ மாதா வாராகி நமோ நமகவும்.